இந்த வீடியோவில் இங்கிலீஷில் சர்க்குலர் லெட்டரை எப்படி கேல்குலேஷன் போட்டு டைப் பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்கணுன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கு முன்னாடி சர்க்குலர்னால் என்னன்ற ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்துடலாம். சர்க்குலர் லெட்டருன்றது ஒரு பர்டிகுலரான ஒரு இன்ஃபர்மேஷனையோ இல்லைனா மெசேஜ், அதாவது ஒரு தகவலை இப்போ ஒரே நேரத்தில் பலருக்கு, அதாவது ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு அனுப்புறது தான் அனுப்புகிற மெத்தட், அதாவது ஃபார்மேட் லெட்டர் தான் சர்க்குலர் லெட்டர்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கம்பெனியோட யார் அனுப்புகிறாங்களோ அவங்களோட நேமு, அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃப்ரம் அட்ரஸ்ஸு, அவங்க என்ன சப்ஜெக்ட்காக அனுப்புகிறாங்க, அதுக்கான டீட்டெயில்ஸு, அதை யார் அனுப்புகிறாங்க, அப்புறம் யார் யாருக்கெல்லாம் அனுப்புகிறாங்கன்ற டீட்டெயில் ஒரு சர்க்குலர் லெட்டரில் இருக்கும். சரிங்களா? இப்போது இதுக்கு எப்படி கேல்குலேஷன் போடலாம், எப்படி டைப் பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போது இந்த லெட்டரை எதை பற்றி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராயல் சைக்கிள் மேனுஃபேக்சர் கம்பெனி அவங்களோட ப்ராடக்டை புதுசாக அதாவது மேம்படுத்தி ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதோட சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ண டீலர்ஸ்க்கு ஸோ ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க. அப்படி அந்த டார்கெட்டை நீங்கள் அச்சீவ் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா பர்சன்டேஜ் அமௌண்ட் உங்களுக்கு கொடுக்குறோம், அதாவது டிஸ்கவுண்ட் கொடுக்குறோன்ற மாதிரி எக்ஸ்ட்ராவாக ஆல்ரெடி 10% கொடுக்குறோம், அதுக்கடுத்து எக்ஸ்ட்ராவாக 5% கொடுக்குறோன்ற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இந்த லெட்டருக்கான கேல்குலேஷன் எப்படி போடலான்றதை நம்ம பார்க்கலாம். பாருங்கள். இப்போ ராயல் சைக்கிள் மேனுஃபேக்சரிங் கம்பெனின்றது அதாவது யார் அனுப்புகிறாங்களோ அவங்களோட நேம். ஓகேங்களா? இதை என்ன பண்ணுவோம், சென்ட்ரு பண்ணி நம்ம ஆல் கேப்ஸில் அடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம லெட்டருக்கான மார்ஜின் 10 to 70 டிகிரி. நடுவில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, 60 ஸ்பேஸ் இருக்குது. இந்த 60 ஸ்பேஸ்க்குள்ளே தான் இந்த லெட்டரை நம்ம அடிக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போது இந்த கம்பெனி நேமை நம்ம சென்டர் பண்ணோம் இல்லைங்களா? இப்போ நீங்கள் கம்பெனி நேமை கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸ்பேஸோடு சேர்த்து 33 அதாவது லெட்டர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இதை நம்ம இப்போ சென்டர் பண்ணுறோன்றதுனால 60லேருந்து இந்த 33 மைனஸ் பண்ணுறோம். அப்படி பண்ணோன்னா 27 கிடைக்குது. 27 2ஆல் டிவைட் பண்ணோன்னா 14 கிடைக்குது. ஓகேவா? 14ன்றது ஸ்பேஸு. நம்ம இதை டிகிரியாக கன்வெர்ட் பண்ணோன்னா ஆட் 10 24 டிகிரி விட்ட இந்த ராயல் சைக்கிள் மேனுஃபேக்சரிங் கம்பெனியை நீங்கள் ஆல் கேப்ஸில் அடிக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் விட்டுருங்க. கம்பெனி என்ன பண்ணுது, மேனுஃபேக்சரர் ஆஃப் சைக்கிள்ஸ், அப்படி இது கம்பெனியோட டிஸ்கிரிப்ஷன். ஓகேங்களா? இப்போது இதையும் நம்ம சென்டர் பண்ணி அடிக்கணும். ஆனால் இதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி அடிக்கணும். ஓகேங்களா? இது ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோசிங் ப்ராக்கெட்டோட உள்ள நடுவில் இருக்க ஸ்பேஸோட கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா மொத்தம் 25 லெட்டர் இருக்குது. ஓகேங்களா? இதை சென்டர் பண்ணுறோன்றதுனால 60லேருந்து மைனஸ் பண்ணுறோம். அப்படி மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு 35 கிடைக்குது. 60லேருந்து இந்த 25 லெட்டர்ஸ் போச்சு அப்படின்னா 35 ஸ்பேஸ் கிடைக்குது. இதை 2ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்படி பண்ணால் 17.5 கிடைக்கும். அதை நம்ம 18ஆக எடுத்துக்கிறோம். 18ன்றது ஸ்பேஸு. 10 பண்ணிங்க, அதாவது முன்னாடி 10 டிகிரி இருக்கு இல்லையா, நம்ம செட் பண்ணுறோம் இல்லையா, அந்த 10 டிகிரி அதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிகிரி கிடச்சிரும். 28 டிகிரி விட்டு இந்த டிஸ்கிரிப்ஷனை அடிக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. இங்கே யார் அனுப்புகிறாங்களோ அவங்களோட நேமு, அவங்களோட பொசிஷன் டிசிக்னேஷன் இங்கே இருக்குது. இங்கே கம்பெனியோட ஃப்ரம் அட்ரஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போது இதை நம்ம ரைட் சைட் கார்னர் பண்ணி அடிக்க போகிறோம். இப்போது இதை பார்த்தீங்க அப்படின்னா இதில் இந்த டேட் அட் வரைக்கும் ஃப்ரம் அட்ரஸில் தான் சேரும். இப்போ இந்த டெலிஃபோன்லேருந்து இந்த டேட் அட் வரைக்கும் பாருங்கள். டிசம்பரை இங்கே அப்ரிவேட் பண்ணணும். இதை அப்ரிவேட் பண்ணி எழுதிக்கோங்க. எழுதிட்டு அப்புறம் கவுண்ட் பண்ணுங்கள். அப்படி பார்த்து டிசம்பர் அப்ரிவேட் பண்ணிக்கோங்க. அப்ரிவேட் பண்ணிட்டீங்களா? பண்ணிவிட்டு பார்த்தா டெலிஃபோன் தான் பெருசாக இருக்குது. ஓகேங்களா? டெலிஃபோன் கோலன் ஒரு ஸ்பேஸு. இதை கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா மொத்தம் 19 லெட்டர் இருக்குது. இதை நம்ம ரைட் சைட் கார்னர் பண்ணுறோன்றதுனால டைரெக்டாக 70லேருந்து மைனஸ் பண்ணிக்கிறோம். அப்படி பண்ணால் 51 கிடைக்குது. அது அப்படியே டிகிரியாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இப்போது வாங்க இதை எப்படி டைப் பண்ணலான்றதை பார்த்துடலாம். வாங்க இது வரைக்கும் மிஷினில் எப்படி டைப் பண்ணலான்னு பார்த்துக்கலாம். இப்போது மிஷினில் நீங்கள் எப்போ செகண்ட் பேப்பர் அடிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கனாலும் லெட்டர் அடிக்கிறீங்கன்னா மார்ஜின் செட் பண்ணிக்கோங்க 10 to 70. ஓகேங்களா? லெஃப்ட் சைட் மார்ஜின் 10, ரைட் சைட் மார்ஜின் 70. ஓகேங்களா? லைன் ஸ்பேஸும் 1 வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரம் அட்ரஸ் வரைக்கும் இங்கே கேல்குலேஷன் போட்டிருக்கோம், அதை அடிக்கலாம். எப்படி இப்போது 24 டிகிரி அடிக்கணும். சரிங்களா? 24 டிகிரி விட்டுட்டோம் அப்படின்னா கரெக்டாக 25ல் விழும்.
கம்பெனியோட நேம் இப்போ அடிக்க போகிறோம். 24 டிகிரி விட்டுட்டு, ஓகேங்களா. ஆல் கேப்ஸ்ன்றதுனால ஷிஃப்ட் லாக் பண்ணிட்டேன். மேலே கம்பெனியோட நேம் அடிச்சிட்டோம். 2 லைன் ஸ்பேஸ் விட்டுருங்க. விட்டுட்டு 28 டிகிரி விட்டு கீழே கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்ற டீட்டெயில் இருக்குது, அதை அடிக்க போகிறோம். அடித்து முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் விட்டுருங்க. இங்கே யார் அனுப்புகிறாங்களோ அவங்களோட நேமும் அவங்களோட டெசிக்னேஷனும் இருக்குது, சரிங்களா. ராஜன்ன்றவர் அனுப்புகிறாரு, அவர் வந்து இங்கே ஜென்ரல் மேனேஜராக இருக்கார். இங்கே கம்பெனியோட அட்ரஸ் இருக்குது. இந்த எஸ் டாட்டு ஒரு ஸ்பேஸு, அவரோட நேமை ஃபுல்லாக கேப்ஸில் அடிச்சுருங்க. அடிச்சுட்டு அதே லைனில் இங்கே இப்போ இதுக்கு கேல்குலேஷன் பார்த்தோம் இல்லைங்களா, எது பெரிய லைனோ அதை டேரெக்டாக ரைட் சைட் கார்னர் பண்ணுறதுனால 70லேருந்து மைனஸ் பண்ணிக்கிட்டோம். 51 டிகிரி கிடச்சிருக்கு. இப்போ ராஜன் அடிச்சுட்டு அதே லைனில் 51 டிகிரி விட்டுட்டு இந்த டெலிஃபோனை அடிக்க போகிறோம், சரிங்களா. லெஃப்ட் சைட் கார்னரில் நேம் அடிக்கிறோம். எஸ் டாட்டு ஒரு ஸ்பேஸு, பாருங்கள் 51 டிகிரி விட்டுட்டு டெலிஃபோன் அடிக்கிறோம். டெலிஃபோன் போன ஒரு ஸ்பேஸு, பாருங்கள் கரெக்டாக 70ல் போய் முடிஞ்சிருச்சு. நாங்கள் ரைட் சைட் கார்னர் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. இப்போ நெக்ஸ்ட் லைன்லேயே அவங்களோட டெசிக்னேஷன் இருக்குது, லெஃப்ட் சைட் கார்னரில் அடிக்க போகிறோம். இதே லைனில் ஃபஸ்ட்டு பெரிய லைனுக்கு டிகிரி கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, அதே டிகிரி விட்டு தான் எல்லா இன்ஃபர்மேஷனையும் அடிக்கணும், சரிங்களா. இப்போது லெஃப்ட் சைடில் இங்கே எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை, நம்ம என்ன ஸ்ட்ரீட்டுன்றதை டேரெக்டாக 51 டிகிரி விட்டு அடிக்க போகிறோம், சரிங்களா. இங்கே அடுத்த லைனுக்கும் இங்கே லெஃப்ட் சைடில் எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. இங்கே சேலம் பின்கோடு அடிக்க போகிறோம், சரிங்களா. பின்கோடுக்கு எப்பயும் 3 டிஜிட்க்கு நடுவில் ஒரு ஸ்பேஸ் விடணும், மறக்காமல் விட்டுடுங்க. இப்போது பின்கோடு முடிஞ்சதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் விட்டுருங்க. விட்டுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் இருக்குது, ஓகேங்களா. இந்த லெட்டரோட நம்பர், ஓகேங்களா. இதை அடிச்சிடுங்க. அடிச்சுட்டு அதே லைனுக்கு நேராக இங்கே 8 டிசம்பர் 2024 51 டிகிரி விட்டு அடிச்சிடுங்க. நம்பரை லெஃப்ட் சைட் கார்னர் பண்ணி அடிக்கிறோம். NO டாட்டு ஸ்பேஸில்
இப்போது இதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் விட்டுருங்க. விட்டுட்டு சர்க்குலர் இங்கே பாருங்கள், சர்க்குலர் இருக்குது. நம்ம சர்க்குலரையும் சென்டர் பண்ணணும். சர்க்குலரை கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஓ எடுத்துகிட்டு யூஐ இன்சர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்படி இதை சர்க்குலரை கவுண்ட் பண்ணால் மொத்தம் 8 லெட்டர்ஸ் இருக்குது. இதை சென்டர் பண்ணுறோன்றதுனால 60லேருந்து மைனஸ் பண்ணுறோம், 52 கிடைக்குது. சென்டர் பண்ணுறோன்றதுனால இதை 2ஆல் டிவைட் பண்ணுறோம், 26. இது ஸ்பேஸு நம்ம 10 ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு டிகிரி கிடச்சிடும். ஓ 36 டிகிரி விட்டு இந்த சர்க்குலரை ஃபுல்லாக கேப்ஸில் அடிக்க போகிறீங்க. சரிங்களா? அதுக்கடுத்து 2 லைன் ஸ்பேஸ் விட்டுருங்க. சப்பு வந்து 20லேருந்து 60க்குள்ளே அடிக்கணும். சரிங்களா? அடுத்த லைன்லேயே இந்த சப்பு முடிஞ்சதுக்கப்புறம் இந்த 6 ஐஃபன் வருது. 6 ஐஃபனை நம்ம சென்டர் பண்ணுறோம். 60லேருந்து 6 போச்சுன்னா மீதி உங்களுக்கு 54 கிடைக்குது. இதை 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 27. ஓகேங்களா? இது கூட ஆட் 10 கொடுத்தீங்கன்னா 37 டிகிரி விட்டு இந்த 6 ஐஃபனை அடிக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் இது உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இதை அடித்து முடிச்சதும் 2 லைன் ஸ்பேஸ் விட்டுருங்க. விட்டுட்டு இந்த பேராகிராஃப் அடிக்கணும். பேராகிராஃபில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது, பார்த்துக்கோங்க. இந்த வேர்டு ஃபஸ்ட்டு வரணும், இந்த வேர்டு செகண்ட் போகணும், இந்த வேர்டு தேர்ட் வரணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த லைனில் பார்த்தீங்கன்னா இந்த வேர்டை லேடிஸை எடுத்துடணும், டெலீட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா அண்டு முன்னாடி போகணும், அட்ராக்டிவ் வந்து பின்னாடி வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த இப்போது இந்த ஃபஸ்ட்டு பேரா முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் விட்டுருங்க. செகண்ட் பேராவுக்கு பேராகிராஃப் நம்பர் இருக்குது. முன்னாடி அந்த ஸ்பேஸ் விட்டுட்டு 2 டாட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த சப்போர்ட்டை வந்து அடிச்சுட்டு திரும்ப செட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இருக்குது, அப்போ நீங்கள் திரும்ப அடிக்கணும். சரிங்களா? அடிச்சுட்டே வரீங்க. இங்கே பாருங்கள், இங்கே தனியாக இன்னொரு பேரா மாதிரி கொடுத்துட்டு ரன் ஆன் கொடுத்துருக்காங்க. அப்போது இது இந்த பேராகிராஃபோட கண்டினியூஷன் தான், இது தனி பேராகிராஃப் கிடையாது. சரிங்களா? இப்போது இங்கே இந்த வேர்ட்ஸ் இன்செர்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான், இதில் இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இந்த ஜென்ரல் மேனேஜரை நம்ம இப்போது பேராகிராஃப் முடிஞ்சதுக்கப்புறம் 4 லைன் ஸ்பேஸ் விட்டு இந்த ஜென்ரல் மேனேஜரை அடிக்கணும். ஜென்ரல் மேனேஜர் பார்த்தீங்கன்னா ரைட் சைட் கார்னர் பண்ணி அடிக்கணும். இதை கவுண்ட் பண்ணிங்கன்னா ஃபுல் ஸ்டாப்போடு சேர்த்து 16 லெட்டர் இருக்குது. இதை நம்ம ரைட் சைட் கார்னர் பண்ணுறோன்றதுனால டேரெக்டாக 70லேருந்து மைனஸ் பண்ணுறோம். அப்படி பார்த்தா நம்மளுக்கு 54 கிடைக்குது. 54 டிகிரி விட்டு இந்த ஜென்ரல் மேனேஜரை அடிக்க போகிறோம். ஜென்ரல் மேனேஜர் அடிச்சுட்டு 2 லைன் ஸ்பேஸ் விட்டு இது யாருக்கெல்லாம் போகுது அப்படின்ட்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. டு ஆல் டீலர்ஸ். இதை வந்து லெஃப்ட் சைட் கார்னர் பண்ணி அடிக்க போகிறோம். சரிங்களா? நாங்கள் இங்கே இந்த சர்க்குலர்லேருந்து எப்படி டைப் பண்ணலான்னு பார்க்கலாம். 36 இங்கே பாருங்கள், இந்த 8th December 2024 அடிச்சுட்டு 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு இப்போ பாருங்கள் 36 டிகிரி விட்டு இந்த சர்க்குலரை ஆல் கேப்ஸில் அடிக்கிறோம். சர்க்குலர் அடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸு 20லேருந்து 60க்குள்ளே சப்பை அடிக்க போகிறோம். சப்பை அப்ரிவேட் பண்ணக்கூடாது. SUB ஒரு ஸ்பேஸு, இங்கே என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதை டைப் பண்ணிக்கோங்க. ஸ்பீடாக பிழையோடு அடிச்சிடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நிதானமாக அடிக்க பழகுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் லைன் கண்டினியூஷன் இருந்துச்சுன்னா இந்த கண்டென்ட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லைன்லேயே இந்த 6 ஐஃபன் வருது. 37 டிகிரி விட்டு அடிக்க போகிறோம். சரிங்களா? அடிச்சாச்சு. இதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸு, இங்கே பேராகிராஃப் ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு நியூ பேராக்கு என்ன பண்ணுவோம், முன்னாடி அந்த ஸ்பேஸ் விடுவோம். விட்டுடலாம். இதில் இன்ஃபர்மேஷன் பாருங்கள், இதை சொல்ல மறந்துட்டேன். சப்பில் வந்து ராயல் இன்சர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் இன்சர்ட் பண்ணி அடிச்சிட்டேன். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பார்த்து சைடில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து அடிங்க.
முன்னாடி இங்கே இப்போ பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த 6 ஐஃபன் அடித்து முடிச்சதோ 2 லைன் ஸ்பேஸ் விட்டுருங்க. விட்டுட்டு முன்னாடி 5 ஸ்பேஸ் விட்டுட்டு நியூ பேரா ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பேராகிராஃப் முடிஞ்சிருச்சு. 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டோம். இப்போது முன்னாடி 5 ஸ்பேஸ் 5 ஸ்பேஸ் விட்டுட்டு 2 டாட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு நெக்ஸ்ட் பேரா ஸ்டார்ட் பண்ணுறோம். இங்கே செகண்ட் பேரா இப்போ அடித்து முடிச்சிட்டோம். செகண்ட் பேரா முடிஞ்சதும் இங்கே ஜென்ரல் மேனேஜர் அடிக்கணும். இங்கே சைனிங் அத்தாரிட்டி இருக்குது, அதனால் 4 லைன் ஸ்பேஸ் விட்டு அடிக்க போகிறோம். சரிங்களா? இங்கே பாருங்கள், செகண்ட் பேரா முடிஞ்சிருச்சு. 4 லைன் ஸ்பேஸ் விட்டு ஜென்ரல் மேனேஜருக்கான கேல்குலேஷன் பார்த்தோம் அப்படின்னா இது மொத்தத்தையும் கவுண்ட் பண்ணிக்கோங்க. இதை ரைட் சைட் கார்னர் பண்ணுறோன்றதுனால 70லேருந்து டேரெக்டாக இந்த 16 இந்த ஸ்டாப்போடு சேர்த்து 16 கவுண்ட் இருக்குது. இதை 70லேருந்து மைனஸ் பண்ணால் 54 கிடைக்குது. 54 டிகிரி விட்டு இந்த ஜென்ரல் மேனேஜரை அடிக்க போகிறோம். ஓகேங்களா? அது பாருங்கள், பேராகிராஃப்க்கு முடிஞ்சதுக்கப்புறம் 1 2 3 4 லைன் ஸ்பேஸ் விட்டாச்சு. 54 டிகிரி விட்டுட்டு இந்த ஜென்ரல் மேனேஜரை அடிக்க போகிறோம். பாருங்கள், 70ல் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் விட்டு இது யார் யாருக்கெல்லாம் போகுது அப்படின்ற டீட்டெயிலை லெஃப்ட் சைட் கார்னரில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த 2 லெஃப்ட் சைட் கார்னர் பண்ணி அடிக்க போகிறோம். டூ அடிச்சுட்டு நெக்ஸ்ட் லைனில் யார் யாருக்கு போகுது. இப்போது இந்த சர்க்குலரை ஃபுல்லாக அடித்து முடிச்சிட்டோம். இது மாதிரியான தொடர்ந்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க.